புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க போகுது. எப்படி சொல்லிக் கொடுக்க போகுதுன்னா, தமிழ்ல புதிய கல்விக் கொள்கையுடைய டிராஃப்ட் 155 பக்கத்துக்கு இருக்குது. அமைச்சர் அதை முழுக்க படித்திருக்கிறார். எனக்கு அதான் ஆச்சரியம். அத்தனையும் அலசி ஆராய்ந்து அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாரு. அதுல 129ஆம் பக்கத்துல இப்படி சொல்லுது. சமஸ்கிருதம், ஹிந்தி திணிப்பு கூட இல்ல, நல்லா கேட்டுங்க. சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டு மொழி தெரி உரிமைகளில் ஒன்றாக பள்ளிகளிலும் உயர் கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும். சமஸ்கிருதம் முதன்மை நீரோட்டமா இருக்குமா? இப்ப சமஸ்கிருதம் படிச்சு நாங்க என்ன பிள்ளையார் கோயிலுக்கு பூசாரி வேலைக்கடா போறோம்? யோசிங்க. நம்முடைய முதலமைச்சர், நான் எந்த தொழிலையும் குறைத்து மதிப்பிடல. நாங்க சமஸ்கிருதத்துல மந்திரம் படித்து ஆகம விதிப்படி அர்ச்சகராகலாம்னு படிச்சுட்டு வந்தா நீ அங்கேயும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கு இப்ப எங்களை சமஸ்கிருதம் படிக்க சொல்ற? அது தனித்த நிலையில் கற்பிக்கப்படாமல் கணிதம், வானியல், மெய்யியல், மொழியியல், நாடகவியல், யோகம் போன்ற பிற சமகால தொடர்புடைய பாடங்களுடன் இணைக்கப்பட்டு கற்பிக்கப்படும் சமஸ்கிருதம். அப்புறம் மிக முக்கியமான ஒரு ஆப்பதில் வைக்கிறாங்க. இவ்வாறு சமஸ்கிருதமானது மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெரி உரிமையாக, மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படுத்தும் ஒரு தெரி உரிமையாக பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும். எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும். சரி, இப்ப சமஸ்கிருதத்துல நீ என்ன சொல்லி கொடுப்ப? அமைச்சர் அதை குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டு கேட்கிறாரு, சமஸ்கிருதத்துல என்ன சொல்லி கொடுப்பேன்னா, நல்லா கேட்டுக்க, உங்க பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, ரொம்ப முக்கியம். புதிய கல்விக் கொள்கை எவ்வளவு ஆபத்துங்கிறதுக்கு சொல்றேன். சமஸ்கிருதத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் சமஸ்கிருதத்தில் பஞ்சதந்திர கதைகள், ஜாதகம் பார்க்க சொல்லி கொடுக்கப்படும். போட்டிருக்குங்க உண்மையிலே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களை ஒரு மயில்சாமி அண்ணாதுரை ஆக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? ஐயா மாசே ராஜேந்திரன் மாதிரி தமிழ் அவர் மேனாள் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா ஆக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? நம்ம கல்வி அமைச்சர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல எங்கனையாவது சோசியம் பார்க்கறதுக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுவீங்களா? நீங்க சொல்லுங்க. ஜாதகம், இதோபதேசம் மற்றும் வேடிக்கை கட்டுக்கதைகள் ஆகியவற்றை நாங்கள் கற்றுக் கொடுப்போம்.